நான் சிவகங்கையிலிருந்து டாக்டர் ஃபருக் அப்துல்லா. இந்த வெயில் காலங்களில் வெளியில் வேலை செய்கிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பொதுவாக ஏற்படுறது இந்த நீர்ச்சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன். இந்த டீஹைட்ரேஷனை தவிர்க்கும் பொழுது பொதுமக்களாகிய நாம் செய்யக்கூடிய முக்கிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணியை மட்டும் மிக அதிகமான அளவில் குடிக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த வெளியில் போய் விளையாட போகிறவங்க, பயணங்கள் செய்கிறவங்க, பைக்கில் போகிறவங்க, இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் எடுக்கும் பொழுது லிட்டர் கணக்கில் தண்ணியை மட்டும் அதிகமாக குடிக்கிறாங்க. இவ்வாறு குடிப்பது தவறு. ஏன் அப்படின்னா, நமக்கு வியர்வை வெளியேறும் பொழுது வெறும் நீர்ச்சத்து மட்டும் வெளியேறுவதில்லை, அதனுடன் சேர்ந்து தாது உப்புகளான சோடியம், பொட்டாசியம் ஆகியவையும் சேர்ந்து வெளியேறுது. இப்படி நம்ம ரத்தத்தில் சோடியம் ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது, நம்ம வெறுமனே தண்ணியை அதிகமாக குடிக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் இன்னும் சோடியம் அளவு அபாயகரமான அளவு குறைந்து விடும். இதை டைலூஷனல் ஹைப்போநெட்ரீமியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு டைலூஷனல் ஹைப்போநெட்ரீமியா குறிப்பாக இந்த வெப்பமண்டல நாடுகளில் குழந்தைகளை அதிகமாக பாதிக்குது. அதுவும் சம்மர் சீசனில் குழந்தைகள் அதிகமாக தண்ணியை ஒரே நேரத்தில் ரொம்ப மடக்குன்னு குடிச்சிடுறது, முதியோர்கள் அதிகமாக குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் டைலூஷனல் ஹைப்போநெட்ரீமியா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதோட அறிகுறி என்ன? திடீரென்று குமட்டல், தலை சுற்றல், பிதற்றல் நிலை, அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூளையில் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது. இதை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வெறுமனே தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக குடிக்கிறதுக்கு காலையிலிருந்து இடைவெளி விட்டு விட்டு தண்ணியை குடிக்கணும். தண்ணியை மட்டும் குடிக்காமல் கூட உப்பு சேர்த்த நீர்மோர், உப்பு சேர்த்த கூழ், ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்கிற ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட், அது எல்லா கடைகள்லையும் மருந்து கடைகள்லையும் விற்கிது. அதை ஒரு 20 கிராம் பேக்கெட் வாங்கி ஒரு 1 லிட்டர் சுட வச்சு ஆற வச்ச தண்ணியில் கலந்து நம்ம அதையுமே பருகிட்டு வரலாம். பொதுவாக இந்த வெயில் காலங்களில் 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் வெளி இடங்களில் வேலை செய்கிறத தவிர்த்து கொள்ளலாம். மீறி அப்படி வேலை செய்யணும் அப்படின்னாலும் தண்ணியை மட்டும் பருகாமல் கூட ஓஆர்எஸ், நீர்மோர், உப்பு சேர்த்த நீர்க்கூழ், இந்த மாதிரி உப்பு சேர்த்த கூழ் இதெல்லாமே நம்ம பருகணும். அப்படின்னா இந்த டைலூஷனல் ஹைப்போநெட்ரீமியாவையும் பொட்டாசியம் இழப்பையும் நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். நன்றி.